அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்திய கைட் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. आप जो बराबर सहयोग दे रहे हैं उसके लिए बहुत बहुत धन्यवाद. आप जो पहले पल देख रहे हैं कृपया इस चैनल पर सब्सक्राइब करें और अपने दोस्तों में भी बांटें. यही हमारी प्रार्थना है ताकि हमें प्रोत्साहन मिल सके. साहित्य सदन मंच पर हम कुछ दिनों से अलंकार और छंद के बारे में देख रहे हैं. आज छंद के सिलसिले में हरिगीतिका छंद के बारे में कुछ जानकारी हम प्राप्त करने वाले हैं. इसका सूत्र है श्रृंगार दिनकर रची लाइए गाइए हरिगीतिका. श्रृंगार दिनकर यति लगाकर गाइए हरिगीतिका. श्रृंगार दिनकर यति लगाकर गाइए हरिगीतिका. लक्षण है इसके प्रत्येक चरण में 16 और 12 की यति से कुल 18 मात्राएं होती हैं. इन ஒவ்வொரு வரியிலும் 16 + 12 அதனுடைய முடிவுடன் மொத்தம் 28 मात्रेகள் உள்ளன. अंत में लघु गुरु होता है. एक लघु और एक गुरु होता है. इसके प्रत्येक चरण में 16 और 12 की यति से कुल 28 मात्राएं होती हैं. ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு வரியிலும் 16 12 என்ற முடிவுடன் மொத்தம் 28 மாத்திரைகள் உள்ளன. अंत में एक लघु और एक गुरु होता है. முடிவிலே ஒரு குரு ஒரு லகு ஒரு மாத்திரை எடுத்து அடுத்து 2 மாத்திரை எடுத்து வருகிறது. जैसे खग विरुद्ध सोता है खग विरुद्ध सोता है अतः कलकल नहीं होता वहाँ. खग विरुद्ध सोता है अतः कलकल नहीं होता वहाँ. सब मंद मारुत का गमन है. सब मंद मारुत का गमन है. मौन है खोता जहाँ. मौन है खोता जहाँ. यहाँ प्राकृतिक वर्णन है. प्राकृतिक छटा का वर्णन है. ये प्रभात काल का सुप्रभात काल का वर्णन है. ब्रह्म मुहूर्त कहते हैं. தமிழ் சொல்வார்கள் பிரம்ம முகூர்த்தம், அதாவது 4 முதல் 4:30 5:30 வரைக்கும் உள்ள நேரத்தை வந்து பிரம்ம முகூர்த்தம் என்பார்கள். பொழுதும் விடியாது, இரவும் முடிய போகிறது, இரவும் முடிய போகிறது, பொழுதும் விடிய போகிறது. அந்த சொல்லைத்தான் வந்து சுப்பிரபாத் கா சமயம் என்று சொல்வார்கள். ஆகவே அந்த நேரத்தில் வந்து அமைதியாக இருக்குமாமா, சுற்றுப்புறம் பூராமே அமைதியாக இருக்கும். ஏனென்றால் பறவைகள்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும். கக விருந்த சோத்தானே அத்தக கலக்கல வா ஹோத்தா நஹி. வா அங்கே கலக்கல சத்தம் கேட்காது. பறவைகளுடைய ஆர்ப்பரிப்பு சத்தம் சிப்பிங் சவுண்ட் வராது. சப் மந்த மாருத் கா கமனி மௌன் ஹை கோதா ஜஹான். அங்கே மந்த மாரதம் மட்டும் தென்றல் மட்டும் வருகிறது. அந்த அமைதியை தென்றல் மட்டும் அங்கே கிழிக்கிறது, அமைதியை கெடுக்கிறது. எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்கள், உரை கொண்டிருக்கிறார்கள். விடிய போகிறது, எல்லோரும் விழித்தெழப் போகிறார்கள். அந்த நேரத்திலே பறவைகள் கூட அங்கே உறங்குகின்றன. எங்கு பார்த்தாலும் அமைதி இருக்கிறது. அந்த அமைதியை கிழித்து கொண்டு
தென்றல் காற்று மட்டும் இசை எழுப்பிக் கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறது என்ற கருத்தை कविஞர் இங்கே वर्णिக்கிறார். ये प्राकृतिक वर्णन का चित्रण है, इसलिए इसमें हरिगीत का छंद है. हरिगीत का छंद 16 और 12 कुल 28 मात्राओं का संगम है. हरिगीत का अंत में एक लघु और एक गुरु होता है. इसको आप ध्यान में रखिए और आगे बढ़िए. तो इसी प्रकार और एक छंद के साथ कल मिलेंगे. आज का चिंतन இன்றைய சிந்தனை சுய பரிசோதனை தன் குற்றம் அறிந்து பிறகு குற்றம் கூறுதல். தன் குற்றம் அறிந்த பின் பிறரை பற்றி குற்றம் கூறுதல். முதலில் உணபாரமாக சாதாரணமாக கிராமத்தில் பேசுவார்கள், உன்னுடைய குறையினை பார்த்துக்கொள், நீ முதலே சுத்தப்படுத்திக்கொள் அப்படி சொல்லுவாங்க. அதுபோல் இங்கே எதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு என்கிறார் வள்ளுவர். ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்பின் பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. நாம் அடுத்தவர் குற்றங்களை காண்பது மிக எளிது, ஆனால் தம்முடைய குற்றங்களை காண்பது மிக கடினம். ஆனால் அடுத்தவருடைய குற்றங்களை நாம் எப்படி பார்க்கிறோமோ அதுபோல் நம்முடைய குற்றங்களையும் நாம் பார்த்து கொண்டால் அப்போது இந்த வாழ்கின்ற எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு ஏற்படாது. தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு எதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. அடுத்தவர் குற்றம் குறைகளை நாம் எளிதாக பார்க்கிறோம், அதை பற்றி விமர்சிக்கிறோம், சிரிக்கிறோம், கேலி செய்கிறோம். அதுபோல் நாம் நம்முடைய குற்றங்களை பார்த்து கொண்டால், அதை திருத்திக் கொண்டால் இந்த பூமியிலே வாழ்கின்ற எந்த ஒரு உயிருக்கும் தீமை வராது, தீங்கு வராது. இதே கருத்தை கபீர் சொல்கிறார். தோஷ் பராயி தேக்கிக்கை சலை ஹசத்த. அடுத்தவர் குறையை பார்த்து நாம் கேலி செய்கிறோம், சிரித்து கொண்டே போகிறோம். हसत यहाँ पर वीप्सा अलंकार है और अनुप्रास भी है. हा में अनुप्रास है, हसत में वीप्सा है. दोष पराई देखी के हसत चले अपन याद न आवई जिनका आदि न अंत. अपन याद न आवई அவளுக்கு தன்னை பற்றி நினைவு வராது. ஏனென்றால் அவருடைய குறைகளுக்கு முடிவும் இல்லை, முதலும் இல்லை. ஆதி நா அந்த், அவருடைய குறைகளுக்கு முதலுமில்லை, முடிவுமில்லை. ஆகவே தன்னுடைய குற்றத்தை அவர் பார்க்க மாட்டார்கள், அடுத்தவர் குறையை மட்டும் பார்ப்பார்கள். இதே கருத்தை மேலும் சொல்கிறார். புராஜோ தேக்கன் மை சலா புரானா மிலியா கோய். புராஜோ தேக்கன் மை சலா புரானா மிலியா கோய் ஜோ தில் கோஜா ஆப்னா முஸ்ஸா புரானா கோய் என்பார் கபீர்தாஸ். புராஜோ தேக்கன் மை சலா, கெட்டவன் யார் நான் தேடிக்கொண்டு போனேன், ஆனால் என்னை விட கெட்டவர்கள் இவர் யாரும் இல்லை என்று தெரிந்தது. எப்போ தெரிந்தது? கெட்டவர்கள் யாருமே இல்லை. மகாபாரதத்தில் ஒரு நிகழ்ச்சி. துரியோதனன் தர்மர் ராசு யாகம் நடத்துகிறார். அந்த ராஜசூய யாகத்துக்கு துரியோதனன் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், எல்லா மன்னர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தர்மர் அந்த மேடை நின்று கொண்டு வதிக்கின்ற அவையோரை பார்க்கிறார். அங்கே எல்லோருமே அவர் கண்களுக்கு நல்லவளாக்கிறார்கள். அதே நேரத்தில் துரியோதனன் பார்க்கிறான், அவன் கண்களுக்கு எல்லோருமே கெட்டவளாக்கிறார்கள். वो राजसूय यज्ञ में दुर्योधन जब देख रहा था भीड़ को, भीड़ के सब लोग बुरे ही बुरे दिखाई पड़े. युधिष्ठिर जो देखते हैं तो उनको भीड़ में अच्छे ही भले दिखाई पड़ते हैं. ये किसका कसूर है? हमारी आँखों का कसूर है. उस चीज़ का कसूर नहीं, अपने आँखों का कसूर है. इसलिए कहते हैं बुरा जो देखकर मैं चला बुरा ना मिलिया कोई. मुझे कोई भी बुरा नहीं मिला,
कि कौन बुरा है, दिल कोसा अपना, मैंने अपने दिल में ढूंढा कोसा तो पाया कि मुझसा बुरा कोई नहीं है. கெட்டவன் யாரென்று தேடி சென்றேன். ஆனால் எனக்கு கெட்டவன் யாருமே தென்படவில்லை. கடைசியாக நான் என்னுடைய உள்ளத்தை தேடி பார்த்தேன். அப்பொழுது அறிந்தேன் என்னை விட கெட்டவள் வேறு யாரும் இல்லை என்று. இதே ஜாதக கதைகளிலே பௌத்த மதத்தினுடைய கதைகளுக்கு வந்து ஜாதக கதா என்று சொல்வார்கள். அதிலே ஒரு கதை, ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு புத்தர் போதை செய்ய போயிருக்கிறார். அங்கே ஒரு மேடையில் அமர்ந்திருக்கிறார். அப்படி ஒரு தாயார் வருகிறார். அந்த தாயார் அழுகிறார், தொடர்ந்து அழுது கொண்டே இருக்கிறார். அப்பொழுது அவர் கேட்கிறார், ஏனம்மா அழுகிறீர்கள்? அப்பொழுது அந்த அம்மா சொல்கிறார், எனக்கு இருந்த ஒரே ஒரு மகன், அவன் இளமையிலேயே இறந்து விட்டான். எனக்கு ஆதரவு அவனை தவிர வேறு யாரும் கிடையாது. ஆகவே நீங்கள் மகனாயிற்றே, உங்களால் இது எல்லாமே சாதிக்க முடியுமே. ஆகையால் நீங்கள் என்னுடைய மகனை மீட்டுத் தாருங்கள், உங்களால் முடியும் என்று சொல்கிறார்களே என்று கேட்கிறார் புத்தரை பார்த்து. புத்தர் சில நேரம் ஆழ்ந்து யோசிக்கிறார், அமைதியாகிறார், தன்னுடைய தலையை தாழ்த்தி கொண்டு மௌனமாக இருக்கிறார். பிறகு தலை தூக்கி அந்த அம்மாவுக்கு சொல்கிறார், அம்மா, சரி, நீங்கள் நாளை காலை முதல் நாளை மாலை வரை இந்த ஊருடைய ஒவ்வொரு வீடாக சென்று கேட்டு பாருங்கள், எந்த வீட்டிலாவது யாராவது இரவாமல் இருக்கிறார்களா என்று கேட்டு பாருங்கள். அப்படி இரவாத வீடு ஒன்று இருந்தால் நீங்கள் அந்த வீட்டிலிருந்து ஒருபடி அரிசி வாங்கி கொண்டு வாருங்கள். அந்த அரிசியை நான் மந்திரம் செய்து மந்திரித்து உன்னுடைய மகனை நான் மீட்டு தருகின்றேன் என்று சொல்ல, மறுநாள் அந்த தாய் வீடு வீடாக சென்று கேட்கிறாள். ஒவ்வொரு வீடாக போகின்றாள். உங்கள் வீட்டிலே யாராவது இதுவரை மறந்திருக்கிறார்களா என்று கேட்கும்பொழுது ஒவ்வொரு வீட்டிலும் எல்லோருமே சொல்கிறார்கள், ஆமாம், போன மாதம் அவர், போன வருஷம் இவர், அடுத்த போன வருஷம் இவர், போன மாதம் இவர், இப்படி ஒவ்வொருவராக எல்லா வீட்டிலுமே வந்து ஒரு வீடு கூட இரவாத வீடே கிடையாது. திரும்பி வருகிறார், மாலை ஆயிட்டு திரும்பி வருகிறார், அமர்ந்திருக்கிறார், புத்தர் அமர்ந்திருக்கிறார். அவரிடம் வந்து மண்டிட்டு, ஐயா, நான் தங்களுடைய கருத்துப்படி தேடி பார்த்தேன், எங்குமே இரவாத வீடு எனக்கு கிடைக்கவில்லை, நான் என்ன செய்ய? அப்பொழுது சொல்கிறார், இரவாத வீடு எதுவுமே இல்லை அல்லவா, அதுபோலத்தான் ஒரு வீடும். ஆகவே இது வந்து இறப்பு என்பது பிறப்பு எப்படி முக்கியமானது போல இறப்பும் முக்கியமானதான். ஒவ்வொரு உயிரும், பிறந்த உயிர்கள் இறப்பது வாடிக்கை. ஆகவே நமது குழந்தைதான், நமது உறவுதான் பெரிது என்று நாம் எண்ண முடியாது. பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் இறப்பு என்பது உண்டு என்று சொல்லுவேன்னு அந்த அம்மா மனம் தெளிந்து அவரை வணங்கிவிட்டு செல்கிறார். இது ஜாதக் கதாவிகிற ஒரு சம்பவமாகும், ஒரு நிகழ்ச்சியாகும். அதுபோல் நான் கெட்டவன் யாரென்று தேடிக்கொண்டே போனேன். கடைசியாக நான் அறிந்து கொண்டேன், என்னை விட கெட்டவர்கள் வேறு யாரும் இல்லை என்று. முஸ்ஸா புரா நா கோய், புரா ஜோ தேக்கன் மை சலா, புரா ந மிலியா கோ, ஜோ தில் கோசா ஆப்னா, முஸ்ஸா புரா நா கோய். நீங்கள் தெரியும், சாக்ரட்டிஸ், கிரேக்கத்தினுடைய ஞானி சாக்ரட்டிஸ், அவர் சொல்கிறார், உன்னையே நீ எண்ணிப்பார், உன்னையே நீ எண்ணிப்பார், எதையும் ஏன், எதற்காக, எப்படி என்று கேள். உன்னையே நீ எண்ணிப்பார். ஒவ்வொரு மனிதனும் தன்னை பார்த்து கொள்ள வேண்டும். நாம் ஒருவரை பார்த்து ஒரு விரல் நீட்டும் போது நம்ம நோக்கி 3 விரல் நீட்டுகின்ற போய் பார்க்க வேண்டும். ஒரு விரல் நீட்டுகின்ற பொழுது நம் பக்கமாக 3 விரல்கள் இருக்கின்றன. ஆகவே நீங்கள் அடுத்தவரை குறையை பார்ப்பதற்கு முன்னால் தன் குறை நீங்கள் பாருங்கள். எகிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்ன உயிர்க்கு என்கிறார். இதே கருத்தை பகவத்கீதையிலே பகவான் சொல்கிறார், தன்னை அறிந்தவனே என்னை அறிந்தவன் ஆவான். தன்னை அறிந்தவனே என்னை அறிந்தவன் ஆவான். முதல் நீ உன்னை அறிந்து கொள், நீ யார் என்று.
நீ என்னை அறிவாய். தன்னை அறிந்தவனே என்னை அறிந்தவனாவான் என்கிறது பகவத்கீதை. அதுபோல முதல்ல நீங்கள் தன்னை திருத்திக் கொண்டு பிறரை திருத்தலாம். ஆகவே இந்த இன்றைய சிந்தனையிலே இந்த தன்னை திருத்திக் கொண்டு பிறரை நாம் திருத்த முற வேண்டும். எதற்கும் யாரையும் நாம் தவறுதலாக சொல்லிவிட வர்ணிக்க கூடாது. ஆகவே தன்னடக்கம், தன் சுய பரிசோதனை, தன் குற்றம் அறிந்து பிறரை குறை கூறுதல் என்னும் தலைப்பிலே இன்றைய சிந்தனை அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த சிந்தனையை நீங்கள் கருத்திலே கொள்ளுங்கள். आप अपने मन में ध्यान में रखिए। आप अपने बच्चों को पढ़ाइए और सुनाइए और सिखाइए, ताकि वे भी इतना जान करके अपने को पवित्र बना लें, सदाचारी बना लें और सद्गुण संपन्न बना लें. தன்னை நல்ல குணமுள்ளவர்களாக, அனைத்து நல்ல குணங்களையும் அருங்குணங்களையும் அமைப்பெற்றவர்களாக அந்த குழந்தைகள் தன்னை மாற்றிக்கொள்ளட்டும். வருங்காலத்தில் இந்தியாவுடைய சிறந்த சந்ததியாக அவர்கள் வரட்டும், அவருடைய சந்ததியும் அதுபோல வரட்டும் என்ற தகவலோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நாளை ஒரு புதிய தலைப்புடன் தங்களை சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் விடைபெறுவது நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது தங்களின் अनबन आर सुंदरराजन. कल आज का चिंतन जो है, ये चिंतन आप अपने बच्चों को सुनाइए और छात्रों को पढ़ाइए, और ताकि वे भविष्य में सुसंपन्न नागरिक, चरित्रवान नागरिक बन सकेंगे और देश का उद्धार कर सकेंगे, देश की शोभा बढ़ा सकेंगे. इस संदेश के साथ मैं आज का ये कार्यक्रम समाप्त करना चाहता हूँ. कल एक नए शीर्षक के साथ आपसे मिलने वाला हूँ. तब तक के लिए आपसे विदा लेने वाला आपका सेवक आर सुंदरराजन, तिरुपुर तमिलनाडु. धन्यवाद, नंरी. जय हिंद. एक बार देना.